மொழியறிவும் பகுதியை பார்த்தோம். இனி அடுத்ததாக தமிழகத்தில் பரவலாக அறியப்படாத ஆனால் நேரில் சென்று அறிந்தவர்களை ஆச்சரியப்படுத்தும் சுற்றுலா தலங்களில் ஒன்று பிச்சாவரம். இதன் இயற்கை எழில் சற்றே வித்தியாசமானது, அனைவரையும் ஈர்க்கக்கூடியது. இந்த சுற்றுலா தலம் குறித்து இப்போது பார்ப்போம். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடு. ஆறுகள் கடலில் கலக்கும் கழிமுக பகுதியில் உருவாகும் சதுப்பு நிலத்தில் அமைந்த காடுகளே சதுப்பு நில காடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்தியாவிலேயே சதுப்பு நில காடுகள் நிறைந்த பகுதி சுற்றுலா தலமாக திகழ்வது பிச்சாவரத்தில் மட்டுமே என்கிறது தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம். இங்குள்ள படகு இல்லத்தில் துடுப்பு படகு மற்றும் விசை படகுகள் மூலம் சுற்றுலா பயணிகள் அழைத்துச் செல்லப்படுகின்றனர். இதில் படகு சவாரி செய்வது மிகவும் புதுமையான அனுபவமாக உள்ளது என்கின்றனர் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள். ரியலி வெரி இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ். உள்ள நாங்கள் இது ஒரு போட்மேன் எங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்திருந்தாரு. இது 6000 ஏக்கர் கவர் பண்ணியிருக்காங்க. இதுல நிறைய வாய்க்கால்கள் அப்படின்னு அதெல்லாம் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். என்னென்ன பேர்ட்ஸ் வரும், என்னென்ன விலங்கு, மீன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ இது மறுபடியும் எங்களுக்கு வரணுன்ற இன்ட்ரெஸ்ட் நிறைய கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்த வரப்போ ஃபேமிலியோட வரலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். 1350 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட இந்த சதுப்பு நிலக்காடு வெள்ளாறு மற்றும் கொள்ளிடம் ஆறுகளின் இணைந்த பகுதியாகும். இந்த சதுப்பு நிலக்காட்டில் 50க்கும் மேற்பட்ட தீவுகளும் அவற்றை சுற்றி 100க்கும் மேற்பட்ட ஓடைகளும் வாய்க்கால்களும் உள்ளன. சுற்றிலும் விதவிதமான மரம் செடி கொடிகள், மயில், மீன்கொத்தி, நாரை, பருந்து என வகை வகையான பறவைகள், குள்ளநரி, நீர்நாய் போன்ற விலங்குகளும் உள்ளன. இவற்றை பார்ப்பது குழந்தைகளுக்கு மட்டுமன்றி பெரியவர்களுக்கும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்கின்றனர் சுற்றுலா பயணிகள். ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. பிச்சாவரம் ரொம்ப நல்லா இருந்தது. சேஃபா லைஃப் ஜாக்கெட் எல்லாம் கொடுத்து எங்களை கூட்டிட்டு போயிட்டு வந்தாங்க. 40 மினிட்ஸ் சொன்னாங்க. அதே மாதிரி நல்லா கூட்டிட்டு போயிட்டு எல்லா பக்கம் சுத்தி காட்டிட்டு கூட்டு வந்தாங்க. ஷூட்டிங் எடுத்த படம் காட்டுனாங்க. தசாவதாரம் படம் எல்லாம் எடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மரம் மேங்க்ரோவ் காடுகள்னு சொல்லி சொன்னாங்க. இங்கேயும் ஆஸ்திரேலியால இருந்தா இருக்குதுன்னு சொன்னாங்க. அது ரொம்ப ரசிச்சாங்க பிள்ளைங்க எல்லாம். என் தம்பி ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணா. அதைய எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்திருக்காங்க. நாங்க 2-3 தடவை இங்க வந்திருக்கோம். முந்தி இருந்ததோட இப்ப நல்லா டெவலப் பண்ணிருக்காங்க. நிறைய மக்கள் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. சதுப்பு நிலக்காட்டில் அமைந்துள்ள சுற்றுலா தலம் என்பதாலும் வனத்திற்குள் சிறு சிறு வளைவுகளின் வழியாக படகில் பயணிப்பது வேறெங்கும் கிடைக்காத அனுபவம் என்பதாலும் சுற்றுலா பயணிகள் இங்கு அதிக அளவில் வருகின்றனர். சுற்றுலாத்துறை ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் எந்த ஒரு இன்சிடென்ட்டும் ஆனது கிடையாது. இங்க ஆழமா அந்த மாதிரி பேக் வாட்டர் ரிவர் சொல்லுவாங்க. தண்ணி ஏறிச்சுன்னா அதிகபட்சம் ஒரு 4 அடி 5 அடி இருக்கும். தண்ணி கம்மியாச்சுன்னா 2 அடி 3 அடி தான் இருக்கும். ஸோ இங்க அது இல்லாம வரவங்களுக்கு அவங்க தற்காப்புக்காக லைஃப் ஜாக்கெட் கொடுத்து தான் போட்ல எல்லாருமே கூட்டு போவாங்க. அது மாதிரி பயப்படுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இங்க கிடையாது. வரவங்களும் ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு போறாங்க. இந்த மாதிரி இந்தியாவில் இது ஒரு தமிழ்நாட்டில் இங்க ஒரு இடம் தான் இருக்குன்றதுனால நிறைய பயணிகள் பார்த்துட்டு மகிழ்ச்சி பெறாங்க. கடலூர் மாவட்டத்தில் கடலை ஒட்டிய பகுதிகளுக்கு இயற்கை அரணாக அமைந்துள்ளவை இந்த சதுப்பு நிலக்காடுகள். பல்வேறு உயிரினங்கள் இங்கு எந்தவித இடையூறுமின்றி மிகவும் பாதுகாப்பாக வாழ்வதால் சுற்றுச்சூழல் மேம்பாட்டிற்கு இந்த பகுதி அளப்பரிய பங்கினை ஆற்றி வருகிறது. அறிய வேண்டிய பல்வேறு அம்சங்களையும் பொழுதுபோக்கையும் கொண்டுள்ள பிச்சாவரத்திற்கு செல்ல சிதம்பரம் மற்றும் கடலூரிலிருந்து பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அனைவரும் கண்டுகளிக்க வேண்டிய இடங்களில் ஒன்று பிச்சாவரம் என்பதில் சந்தேகமில்லை. புதிய தலைமுறைக்காக கடலூர் செய்தியாளர் ஸ்ரீதருடன் பாலமோகன்தாஸ்.